இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நடந்துட்டுருக்கிற ஒரு ஸ்கேம், ஆக்சுவலி ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சில நாட்களாக நிறைய கேர்ள்ஸ் எனக்கு வந்து டிஎம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. உங்களோட இன்ஸ்டாகிராமில் அல்லது ட்விட்டரில் அல்லது ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து, எனக்கு நீ பதில் சொல்லலைன்னா உன்னோட ஃபோட்டோவை நான் மார்ஃப் பண்ணி நியூட் ஃபோட்டோவாக ஆக்கிடுவேன், அதெல்லாம் வச்சு ஒரு நியூட் வீடியோ ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட வேண்டியது. இந்த இந்த மிரட்டலுக்கு பயந்து பதில் சொல்லி அண்ணா அண்ணா, தம்பி தம்பி, அக்கா அக்கா, ஆண்டி ஆண்டி இதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவங்க யாரானு பதில் சொன்னால், இப்போ பார் அவனுக்கு பண்ணி காமிக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் எதையோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நியூட் மார்க் ஃபோட்டோ வீடியோ வந்து ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து இந்த பொண்ணு இன்னும் ஜாஸ்தி பயந்துடும். பயந்த அப்புறம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு நீ காசு கொடுக்கலன்னா இதை நான் பான் சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்பிடுவேன், உங்கள் டீச்சருக்கு அனுப்பிச்சிடுவேன், உங்கள் கூட நீங்கள் வேலை பண்ணுற ஒரு பெண்மணியாக இருந்தால் உங்களோட சக ஊழியர்கள் உங்களோட பாஸுக்கு அனுப்பிடுவேன், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மொத்தத்துக்கும் அனுப்பிச்சிடுவேன், ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி லிஸ்ட் அப்படியே பெருக்கிட்டே போகும். நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்கன்னு பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டு பயமுறுத்தி 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 உங்ககிட்டேருந்து காசை கறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்கோபாத் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த பெண் உடல் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அந்த தப்பு நம்மளுது தான் அப்படின்னு சொசைட்டி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வைக்குது. பாலியல் குற்றவாளிகள் ரேபிஸ்டையும் மாலை சூடி அலங்கரித்து மகுடம் சூட்டி மேடை ஏற்றி மரியாதை பண்ணுற இந்த ஒரு சமுதாயத்தில் இந்த பெண்கள் விக்டிமைஸ் செய்யப்படுற பெண்களை வந்து அசிங்கமாக பார்க்குறதும் அவங்கள ஹாரஸ் பண்ணுறது தான் இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கிற 4 பேரோட வேலையாகவே இருக்குது. யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். தயவு செய்து பயப்படாதீங்க. யூஸ்வலி அப்பா அம்மா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு புரியலை அப்படின்னா, எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கெல்லாம் எதுக்கு சோஷியல் மீடியா, நீ அதெல்லாம் வந்து வேலையை பார்த்துட்டு இல்லைன்னா படிக்க வச்சோமா, வந்து கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டியை பெற்றோமான்னு வீட்டில் உட்காரணும். இந்த சோஷியல் மீடியா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலாம் நிறுத்து, முதல்ல இன்டர்நெட்டை கட் பண்ணு, ஃபோனை பிடுங்கு அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் ரொம்ப ஒரு இம்மெச்சுவராக அறிவே இல்லாமல் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஐயோ நம்ம குடும்பமான கப்பல் ஏறிடுமே. அதாவது ஆக்சுவலி பண்ணுற குற்றவாளியெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த சொல்லுவாங்களே, அந்த முள் மேலே சேலை, சேலை மேலே முள், அந்த ஒரு கேவலமான ஒரு ப்ராபம் இருக்குல்ல, அதையே மறுபடியும் சொல்லிட்டு இதில் ஒரு விஷயமே கிடையாது, எந்த ஒரு தப்புமே நடக்காத போது ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை வந்து விக்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு முக்கால்வாசி குடும்பத்தில் நினைக்க மாட்டாங்க. However, if you are lucky and if your parents and your family is understanding, தயவு செய்து இந்த மாதிரி யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லைனா கூட நீங்கள் பயப்படாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்லையும் எக்ஸ்டார்ஷன்லையும் நிறைய பெண்கள் சில ரொம்ப பயங்கரமான தவறான முடிவும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க, இதனால் என் மானம் போகுது அப்படின்னு they take a very wrong step and they end up in the hospital. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவனாலும் ஒருத்தர் நியூட் ஃபோட்டோ நியூட் வீடியோ போடுறான் அப்படின்னு சொன்னான்னா போட்டுக்கோடா நாயெல்லாம் எதுக்கு சொல்லணும், பாவம் நாய் நல்ல ஜந்து, இந்த போட்டுக்கோடா மனித பிறவியே அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா இருக்கிறதுலே கேவலமான ஒரு பிறவி இந்த ஒரு கிரியேஷன் இந்த உலகத்தில் அந்த மனுஷ ஜாதி தான். மீதியெல்லாம் ஐ திங்க் எந்த ஒரு அனிமல்ஸும் இந்த மாதிரிலாம் ஹராஸ்மெண்ட்லாம் ஈடுபடாது. ஒன்லி ஹியூமன்ஸ் வில் டூ ஆல் ஆஃப் திஸ். ஸோ டோன்ட் ஃபீல் ஸ்கேர்ட். பதில் போடு, பதில் சொல்லு அப்படின்னு யாராலும் உங்களை மிரட்டினாங்கன்னா அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நிறைய தரம் இந்த மாதிரி உங்களை பிளாக்மெயில் பண்ணி எக்ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களோட நோன் சர்க்கிள்லேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்களாவே இருக்கலாம். ஸோ தயவுசெய்து இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. யூஸ்வலி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்த்து பயப்படுறீங்க, இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா இந்த அடிக்கிற உதைக்கிற டைப்பாக இருந்தால் இந்த பயத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி they will try and scare you a lot more. அண்ட் இதுக்கு in which case I would just say நீங்கள் வந்து reach out to a lady police officer and say that this is happening. They should be in a position to take care of this. Don't be scared. டோன்ட் பி ஃபியர்ஃபுல் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம். யாராவது நான் அடிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அத்தைன்னு மிரட்டினானா திருப்பி அடிங்க. த ஒன்லி திங் தட் தே கேன் யூஸ் அகேன்ஸ்ட் அஸ் இஸ் ஆர் ஃபியர். நம்மளோட பயத்துக்கு இடமே கொடுக்க தேவையில்லை. தப்பு பண்ணுறவங்க அவங்க, நீங்கள் கிடையாது. ஸோ தயவுசெய்து பயப்படாதீங்க. நியூட் ஃபோட்டோ நியூட் வீடியோலாம் பார்த்து பயப்படவும் வேணாம். பான் சைட்டில் எந்த சைட்லையாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நியூட் ஃபோட்டோ நியூட் வீடியோ மார்ஃபாக இருக்குது அப்படின்னு தெரியற அளவுக்கு கூட அறிவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அறிவில்லைன்னா அவங்கள நீங்கள் உங்களோட சர்க்கிள்லேயே வச்சுக்க தேவையில்லை. அவங்கள அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் வாழ்க்கையை
ஹாப்பியாக நடத்துங்க, சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.